ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இன்றைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாயும் ஹெல்த்தியாயும் அதே மாதிரி நல்ல டேஸ்டியுமாய் தான் இது தயார் பண்ணியிருக்கிறது. இது என்னோடய மகனுக்காக தான் நான் இந்த லஞ்ச் பாக்ஸை தயார் பண்ணியிருக்கிறது. எடுத்து சாப்பிட்றதுக்கு இது நல்ல ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி தான் பசங்களுக்கு இதே மாதிரி ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தா மீதி வராமல் அப்படியே எல்லாமே சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயிலேக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றியிருக்கு. அதிலேக்கு 2 பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்து தான் நான் சேர்த்தியிருக்கு. அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்தியிருக்கு. உங்களுக்கு கொஞ்சமாக இஞ்சியும் அதே மாதிரி ஒரு 4 பல்லு பூண்டும் இதிலேக்கு சேர்க்கலாம். கட் பண்ணி போட்டுருந்தேன், பேஸ்ட் இல்லைன்னா. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்தியிருக்கு, நல்லா வணக்கி எடுக்கலாம். உப்பு சேர்த்தியதுக்கப்புறமா இதே மாதிரி நல்லா வணங்கி வரும்போது நமக்கு இதிலேக்கு கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்க்கலாம். கறிவேப்பிலை இதே மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கோங்க. கறிவேப்பிலையும் சேர்த்தி நல்லா வணங்கியதுக்கப்புறமா நமக்கு இதிலேக்கு ஒரு தக்காளி, அதுவும் பொடி பொடியாக நறுக்கியது தான் நம்ம சேர்க்கணும். இதையும் போட்டு நல்லா வணக்கியதுக்கப்புறமா நமக்கு மூடி வச்சு இதை ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கலாம். கறிவேப்பிலையோட கூட கொத்தமல்லி தழை இருந்தால் அதுவும் கொஞ்சமாக சேர்க்கலாம். எங்கிட்ட இல்லாததுனால தான் நான் சேர்க்கல. அதையும் சேர்த்திருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு இது மூடி வச்சு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சு எடுக்கலாம். இந்த டைமில் பாருங்கள், இவ்வளோ சிக்கன் பீஸை ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். இதனோட மசாலா நான் தனியாக செஞ்ச மசாலா தான். இந்த மசாலா போட்டு எப்படி நல்ல டேஸ்டியாக சிக்கன் ஃப்ரை பண்ணலாம்னு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துருந்தா சிக்கன் பீஸை இதே மாதிரி பிச்சு போட்டு எடுத்துருக்கு. இந்த மாதிரி சின்ன பீஸாட்டு தான் எடுக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளி எல்லாம் நல்லா கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இனி இதிலேக்கு தேவையான மசாலாகள் சேர்க்கலாம். நீங்கள் சிக்கன் சாப்பிடலைன்னா அது ஸ்கிப்பு பண்ணிக்கோங்க. நான் சிக்கன் போட்டு தான் இது செய்ய போகிறேன். பாருங்கள், இந்த சிக்கன் மசாலா ஈஸ்டர்னில் தான் நான் இதை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு சிக்கன் மசாலா இருந்தால் மட்டும் நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேர்த்துங்க, இல்லைச்சா ஸ்கிப்பு பண்ணலாம். அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் இதிலேக்கு சேர்த்திருக்கு. நல்லா வணக்கி எடுக்கலாம். இந்த மாதிரி கடையிலே வாங்கிய சிக்கன் மசாலையொன்றும் நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம வீட்டில் தயார் பண்ணிய கரம் மசாலையில் தான் நான் எப்போவுமே இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் செய்வாங்க. ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி ஆயதுனால மட்டும்தான் நான் இதிலேக்கு கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்தி இருக்கிறது. இப்போ நம்ம மசாலையெல்லாம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் இதிலேக்கு நம்ம பிச்சு போட்டு வச்சுருந்த சிக்கன் அப்படியே சேர்க்கலாம். இது 2 நிமிஷம் வணக்கியதுக்கப்புறமா இது ஒரு சைடிலேக்கு ஓரமாக வச்சதுக்கு பின்னாடி நடுவிலேக்கு ஒரு முட்டை உடைச்சி ஊற்றி நமக்கு நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுக்கலாம். ஒரு முட்டையோ 2 முட்டையோ ஓகே எடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச அளவில் எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நமக்கு இது எல்லாமே ஒட்டுக்காக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். முட்டையும் சிக்கனும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதுக்கு பதிலாக காளானோ அதே மாதிரி வெஜிடபிள்ஸோ சேர்த்து இந்த மசாலா கரெக்டாக தயார் பண்ணி எடுக்கலாம். இப்போ நம்ம மசாலா தயாராகிடுச்சு பாருங்கள். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருந்த சப்பாத்தியோட நடுவிலேக்கு இதே மாதிரி வச்சதுக்கப்புறமா ரோல் பண்ணி எடுக்கலாம். இதே மாதிரி வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி நமக்கு ரோல் பண்ணி எடுக்கலாம். ஆனால் இது நான் 2ஆக கட் பண்ணி எடுத்து தான் லஞ்ச் பாக்ஸில் வைக்க போகிறேன். அப்படி வச்சுருந்தா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. இந்த சப்பாத்தி மத்தியானம் வரைக்கும் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு இருக்கிற சப்பாத்தி தான். ஆசீர்வாதம் மாவில் தான் நான் இந்த சப்பாத்தி தயார் பண்ணியிருக்கிறது. முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் இந்த சப்பாத்தி இவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டு எப்படி செய்யலாம்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தது. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்டான சப்பாத்தி சிக்கன் ரோல் ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபிஸ் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றிங்க. உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்டில் எழுதி போட்டுக்கோங்க.